ஹாய், இந்த ஜாப் வெர்சஸ் பிஸ்னஸ் வீடியோவை யாருக்கு தேவைங்கிறத பொறுத்து 3 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து யாருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இல்லை காலேஜ் முடிக்க போகிற ஒரு ஸ்டேஜில் நான் ஜாப் சூஸ் பண்ணணுமா பிஸ்னஸ் சூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். நான் ஆல்ரெடி ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இந்த ஜாபை விட்டுட்டு நான் இந்த பிஸ்னஸ்க்கு போகணுமா வேணாமா, ஸோ ஜாபா பிஸ்னஸான்னு யோசிச்சுட்டு இருக்கிற ரெண்டாவது செக்மெண்ட் நீங்கள் தான். மூணாவது, நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இந்த பிஸ்னஸ் ஒழுங்காக போகல, இப்போ நான் ஜாபுக்கு போகிறது பெட்டரா இல்லை வேற பிசினஸ்க்கு போறது பெட்டரா. சோ இவங்க தான் மூணாவது செக்மெண்ட். சோ இந்த 3 செக்மெண்ட்டையும் பொறுத்து நம்ம ஜாபா பிசினஸா எது பெட்டர்ங்கிறத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். இப்போதான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லைனா காலேஜ் இப்போதான் நெக்ஸ்ட் இயர் முடிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டேட்ல இப்போ நான் ஜாப் பண்ணலாமா பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிச்சுவேஷன்ல ஜாபும் பிசினஸும் ரெண்டுமே உங்களுக்கு ஒண்ணுதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பிசினஸ்க்கு போனா சொந்த காசை போட்டு மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ட்ரேடிங், ஃபினான்ஸ், டாக்ஸேஷன்ஸ், HR, அட்மின் இப்படி எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் ஏதாவது காசு வீட்டுக்கு எடுத்துட்டு வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல கிடையாது. கண்டிப்பா 1-2 எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருப்பாங்க, நம்ம அதை யோசிக்க வேணாம். ஆனா 99% இது எல்லாத்தையும் பண்ணிட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வீட்டுக்கு காசு எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. ஆனா ஜாபுக்கு போனீங்கன்னா இதுல ஏதோ ஒண்ணுதான் பண்ண போறீங்க, மீதி எல்லாம் எப்படி நடக்குதுன்னு கத்துக்க போறீங்க. புத்திசாலி யாரு தெரியுமா? தனக்கு நடக்கிறதுல இருந்து மட்டும் கத்துக்கிறவன் கிடையாது, அடுத்தவங்களுக்கு நடக்கிறதுல இருந்தும் கத்துக்கிறவன் தான் புத்திசாலி. 2-3 வருஷம் பிசினஸ்னு ஓடி மேல சொன்ன எல்லாத்தையும் அடிபட்டு கத்துக்கிட்டு காசே பார்க்காம இருக்கிறவன் புத்திசாலியா, இல்ல நான் என்ன பிசினஸ் பண்ண போறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதே செக்டர்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் நல்லா கத்துக்கிட்டு மீதி டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் கத்துக்கிட்டு 3 வருஷம் நல்ல சம்பளமும் வாங்கி அதுக்கப்புறம் வெளியே வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முதல் வருஷத்திலே ப்ராஃபிட் பண்ற அவன் புத்திசாலியா? ஆனா இந்த 2 கேஸ்லயுமே ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன அப்படின்னா ரெண்டுலயுமே சக்சஸ் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது. அங்க அவசரப்பட்டு அடிபட்டு கத்துக்கிறோம், இங்க பொறுமையா ஆர்வத்தோட கத்துக்கிறோம். லைஃப் எங்கேயும் ஓடி போறது கிடையாது. வெயிட் பண்ணி கத்துக்கிட்டு பண்ற பிசினஸ்லாம் வரும். ஷைனியா தெரியறத பார்த்து லைஃபை தொலைச்சிடாதீங்க. செகண்ட் கேட்டகரி பீப்புள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாப்ல இருந்துகிட்டே பிடிக்காம பிசினஸ் பண்ணணும்னு துடிக்கிற பீப்புள் தான் இந்த கேட்டகரி. இந்த கேட்டகரி பீப்புளுக்கு ஒன் லைன் தான், நீங்க இப்ப இருக்கிற ஜாபுக்கும் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற பிசினஸ்க்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இப்ப இல்ல அப்படின்னா இமிடியேட்டா அதை பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக இந்த ஜாபை விட்டுட்டு நான் ஃபுல் டைமாக இந்த பிஸ்னஸ்க்கு போகிறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஜாபை விட்டுட்டு, அதாவது ஒரு ஐடி ஜாபை விட்டுட்டு நான் ஃபுல் டைம் ரெஸ்டாரண்ட் போய் ரன் பண்ண போறேங்கிற ஒரு துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்கள் வேலையை விட்ட கையோட நெக்ஸ்ட் 1 இயர் நீங்கள் எங்கே வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் ரிலேட்டட் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்க போறீங்க, இல்லை ஏதோ ஒரு செக்மெண்ட்ல ரெஸ்டாரண்ட் ரிலேட்டட்ல வேலை பார்க்க போறீங்க. உங்க ஐடி ஜாபை விட்டுட்டு 1 இயர் நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிசினஸோட செக்டர்ல குறைஞ்சது 1 இயர் வேலை பாருங்க. அது உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த பிசினஸ் நீங்க ரன் பண்றதுக்கு சமம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த பிசினஸ்ல நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்களோ அதை உங்க செக்டரை விட்டு நீங்க எந்த செக்டர்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா கத்துப்பீங்க. இல்லையா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட டைரக்டா போய், அண்ணா இப்படி நான் ஐடியில வேலை பார்த்தேன், இதுக்கப்புறம் நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி 1 இயர் நான் உங்கள்கிட்ட கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்கறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். கண்டிப்பா இந்த மாதிரி பொறுமையா லேர்ன் பண்ணிட்டு போகும்போது நீங்க ஜெயிக்கிறது ஷூர். மூணாவது கேட்டகரி பீப்புள் யாருன்னா, ஆல்ரெடி பிசினஸ்க்குள்ள இருக்க பீப்புள், ஆனா இந்த பிசினஸ் நல்லா போகல, இப்போ என் சிச்சுவேஷன்னால நான் ஜாபுக்கு போறதா இல்ல வேற ஒரு பிசினஸ்க்கு ஜம்ப் பண்றதா, இதுதான் அவங்களோட கன்ஃபியூஷன். என்னைக்கு பண்ற பிசினஸை விட்டுட்டு வேலைக்கு போலான்னு உங்களுக்கு தாட் வந்துச்சோ அன்னைக்கு நீங்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க. பினான்சியலாவோ இல்ல பர்சனலாவோ ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கனால தான் பிசினஸை விட்டுட்டு ஜாபுக்கு போலாங்கிற தாட்டே முதல்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு காலம் ஃபுல்லா நீங்க போய் 9 to 5 ஜாப் பண்ண போறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா உங்களால முடியாது. ஆனா நான் மேல சொன்ன அதே கதை தான் உங்களுக்கும். நம்ம என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி அதுல கொஞ்ச நாளாவது ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கிளாரிட்டி இருக்கும். இந்த பிசினஸை விட்டுட்டு வேற என்ன பிசினஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பிசினஸ் ரிலேட்டட் ஜாப்ல போய் முதல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய கத்துப்பீங்க. கத்துட்டு திருப்பி உள்ள இறங்கலாம். ஒரு பிசினஸ் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் மேன் 9 to 5 ஜாப் பண்றதுங்கிறது எப்படி இருக்கும்னா சொர்க்கமா இருக்கும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பிசினஸ்ல எல்லா டைமும் நீங்க அதை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுக்காக ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இங்க அவ்வளோ ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி பிசினஸ் பண்ணும்போது உசுரை கொடுத்து ஓடி இருப்பீங்க, இப்போ அசால்ட்டா வந்துட்டு அசால்ட்டா போவீங்க. அந்த ஃபேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணோம், எதுல எல்லாம் தோத்தோம், இப்போ நம்ம வேலை பார்க்குற கம்பெனில இது எப்படி நல்லா நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஃபுல்லா தெரிஞ்சுட்டு திருப்பி உள்ள இறங்கலாம். பிசினஸ்ங்கிற ஊருக்கு வழிகாட்டியே யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாப் தான். அவனை கூட்டிட்டு எந்த பிசினஸ்க்கு வேணாலும் நீங்க போகலாம், அவன் உங்களை கரெக்டா கொண்டு போய் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு சேர்த்துருவான். ஸோ எப்போ நீங்க பிசினஸ்ங்கிற ஊருக்கு கிளம்புனாலும் ஜாப்னு ஒருத்தவனை கூட கூட்டிட்டு போங்க, போற வரைக்கும் அவன் உங்களுக்கு வழி சொல்லுவான். ஸோ அடுத்த வீடியோல ஜாப் வெர்சஸ் பிசினஸோட டைரக்ட் கம்பேரிசன் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. பிசினஸ் பண்ணா நான் நினைச்ச நேரம் வேலை செய்வேன், ஐ எம் மை ஓன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு மித்லாம் இருக்குது. ஸோ பிசினஸ் பீப்புளோட என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஜாபோட என்ன ப்ராப்ளம் இருக்கு, ரெண்டுலேயும் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.